திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயில் தர்கா செல்ல போலீஸ் அனுமதி. சந்தனக்கூடு விழாவிற்கு அனுமதி அளித்த நிலையில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லவும் அனுமதி. காசி விஸ்வநாதரை 20 நாட்கள் தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் பரிதவித்த நிலையில் அனுமதி. கைது செய்யப்பட்ட பாஜகவினரை விடுதலை செய்ய கோரி மறியலால் திருப்பரங்குன்றத்தில் பரபரப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல கடந்த 20 நாட்களாக காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்று மாவட்ட நிர்வாகம் தரிசனத்திற்கு செல்ல அனுமதி வழங்கியது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை காசி விஸ்வநாதர் கோயிலில் தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கிய நிலையில் வீடியோ மற்றும் போட்டோ எடுக்க காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பாக பல்வேறு சர்ச்சை எழுந்த நிலையில் காவல்துறை சார்பில் மலைமேல் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி நடந்த திருமங்கலம் RTO அலுவலகத்தில் RTO ஜீவஜோதி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. தொடர்ந்து நேற்று நடந்த சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் சந்தனக்கூடு கொடியேற்ற விழாவிற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து திருப்பரங்குன்றம் பழனி ஆண்டவர் கோயில் குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு கடந்த 19 நாட்களாக மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் செல்ல அனுமதி மறுத்த நிலையில் தற்போது முஸ்லிம்கள் மட்டும் மலைக்கு செல்ல அனுமதி வழங்கியது ஏன் என கேட்டு காவல்துறையிடம் வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மலைமேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பொதுமக்கள் தரிசனம் செய்ய இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டது. காவல்துறை சார்பில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மலைமேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்பவர்களுக்கு ஆதார் கார்டு மற்றும் முகவரி பதிவு செய்து பின் மலைக்கு செல்ல காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்படும். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி பாதுகாப்பில் எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவில் கொடியேற்ற அனுமதி அளித்ததை கண்டித்து மலை அடிவாரத்தில் உள்ள பழனி ஆண்டவர் கோயில் தெரு குடியிருப்பு வாசிகள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு திருநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். நேற்று மாலை 6 மணியை கடந்தும் கைது செய்யப்பட்டவர்களை போலீசார் விடுவிக்காததால் அவர்களை பார்க்க வந்த பாஜகவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் திருமங்கலம் மதுரை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார் இரவு 11 மணிக்கு மேல் அனைவரையும் விடுவித்தனர். அனுமதியின்றி பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படும் விதமாக போராட்டம் நடத்தியதாக பாஜக நிர்வாகிகள் சிவலிங்கம், மாரி சக்கரவர்த்தி உட்பட 45 பேர் மீது திருநவர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல் திருப்பரங்குன்றம் மலை மேல் தர்காவில் கொடியேற்ற அனுமதி அளித்ததை கண்டித்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பழனி ஆண்டவர் கோயில் தெருக்குடியிருப்பு வாசிகள் 17 பேர் மீது திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.